தலைக்குள்ள 4 அடுக்கு இருக்குது, 4 லேயர். ஒவ்வொரு அடுக்குலேயும் தண்ணீர் இருக்குது. 4 அடுக்குலேயும் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. தண்ணீர் குறைந்தாலும் நோய், தண்ணீர் அதிகமானாலும் நோய். அந்த தண்ணீரை யார் வச்சது, யார் மேலே கொண்டு போய் ஊற்றுறது? இந்த அனுபவத்தை சொல்வதற்காக தான் நம்ம முன்னோர்கள் தேங்காயினுடைய பயன்பாட்டை கொண்டு வந்தார்கள். தென்னை மரத்துக்கு கீழே தண்ணியை ஊற்றுறோம், எப்படி அது தலையில் தாங்குது? ஒரு காய்க்குள்ளே 1 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர் கூட இருக்குது சில காய்கள். இவ்வளோ நீர் அது எப்படி சேமிக்கும் உள்ள? அப்போ நம்ம உடலில் மூளைக்குள்ளே, தலைக்குள்ளே இவ்வளோ திரவம் எப்படி சேரும்? கீழே ஊற்றுற நீர் தானே. அப்படின்னா கீழே ஆதாரம் இருக்குது. ஆணுக்கு பீஜம், பெண்ணுக்கும் பீஜம் உண்டு. நீர் இங்கிருந்து தான் மேலே இருக்கிறது, தண்டுவடம் வழியாக. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், அதி சீக்கிரமாக விரைவில் அடையணும் அப்படின்னு சொன்னால் விந்துவை கட்டுதலுக்கு ஒரு வழி சொல்கிறார். சோம்பலும் நித்திரையும் ஆகாது. சோம்பலும் நித்திரையும் ஆகாது. சோம்பலும் நித்திரையும் ஆகாமல் அப்படி இருந்தால் தான் நீங்கள் அதை அடைய முடியினார். சோம்பேறித்தனமாகவும் இருக்கக்கூடாது, நித்திரையும் குறைக்கணும். இது தவம் செய்கிறவர்களுக்காக வள்ளலார் சொன்னது. நம்முடைய இல்லறத்தாருக்கு தனி நெறி சொல்லியிருக்கார்.